ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டி ராஜேந்திரா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க, டி ராஜேந்திரா பற்றின தகவல்களை பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் பல்துறை வித்தகர் என்று பெயரெடுத்த டி ராஜேந்தர் தனது படங்களுக்கு அவரே பாடல் எழுதி இசையமைக்கும் வழக்கத்தை வச்சிருந்த நிலையில் இவரது ஒரு பாடலை கவியரசர் கண்ணதாசனே வியந்து பாராட்டியிருக்காரு. அந்த பாடல் என்னன்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் நடிகர், பாடகர், இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர், இயக்குனர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர் என சினிமாவில் உள்ள அனைத்து துறைகளிலுமே கற்றுத் தேர்ந்தவர் தான் டி ராஜேந்தர். ஒரு தலை ராகம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான இவர் அடுத்தடுத்து தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து நடிகராகவும் இயக்குனராகவும் தன்னோட முத்திரையை பதிச்சுக்கிட்டாருங்க. அதே போல் தனது படங்களில் நாயகிகளை தொடாமல் எப்படி காதலிக்கணும் என்று பலருக்கும் சொல்லி கொடுத்தவர் டி ராஜேந்தர் தான். 1980லேருந்து 90 காலகட்டங்களில் இவரது படங்கள் வெளியானது. இவரது படங்களின் இசை வெளியீட்டு விழா நடப்பது போன்ற அனைத்துமே ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுச்சுங்க. அதே போல் தனது படங்கள் மட்டுமல்லாமல் மற்ற நடிகர்களின் படங்களுக்கு இசையமைத்துள்ள ராஜேந்தர் பல ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு. 1980ஆம் ஆண்டு வெளியான ஒரு தலை ராகம் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான டி ராஜேந்தர் இந்த படத்தின் கதை மட்டும்தான். இவருடைய படத்தை இயக்கியவர் இப்ராஹிம் என்று சொன்னாலும் படத்தை உண்மையாக இயக்கியது டி ராஜேந்தர் தான் என்று சினிமா வட்டாரத்திலேயே பல தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதே போல் இந்த படத்தில் பாடல்களுக்கு இசையமைத்து வரும் பாடல்கள் எழுதி வரும் டி ராஜேந்தர் தானா. இந்த படத்தோட பாடல்கள் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருதுங்க. இதில் குறிப்பிட்ட ஒரு பாடலான இருக்கும் வாசமில்லா மலரிது என்ற பாடல் கவியரசர் கண்ணதாசனே வியந்து பாராட்டியிருக்க ஒரு பாடலாங்க. ஒரு தலையான காதலிக்கும் தனது காதலியை பார்த்து நாயகன் பாடுவது போல் அமைந்த இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருதுங்க. ஆமாங்க, டி ராஜேந்திர உங்களுக்கு பிடிக்குன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு தகவலோட வேறு ஒரு நடிகரை பற்றி பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.